அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, கடன் தொல்லை தீர கல்லுப்பு பரிகாரம் 13/7/2026 இரவு செய்ய வேண்டிய அமாவாசை இரவு செய்ய வேண்டிய அற்புதமான 100க்கு 100% பலன் தரக்கூடிய ஒரு பரிகாரம் சொல்லித்தரேன். யாருக்கெல்லாம் கடன் தொல்லை அதிகமாக இருக்கோ, கடன் தொல்லையால் குடும்பத்துக்குள்ளே சண்டை சச்சரவு அதிகமாக இருக்கோ, கடன் தொல்லையால் தூக்கமின்மை வியாதியால் யாரெல்லாம் தவிக்கிறீங்களோ, கடன் தொல்லையால் எதிர்காலம் என்ன ஆகுமோ என்ற பயத்தில் யாரெல்லாம் இருக்கின்றீர்களோ அவர்களுக்கான பரிகாரம் நம்பிக்கையோடு செஞ்சால் நல்லது நடக்கும். பரிகாரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு மேலே ஒரு அறிவிப்பு. 29/7/2026 நமது பௌர்ணமி ஸ்பூரண ஹோம சங்கத்தின் சார்பாக 108 இடம்புரி சங்குகள் வைத்து மகாலட்சுமி மங்கள ஹோமம் பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது. இந்த ஹோமத்தில் சங்கல்பம் செய்து கொள்ளும் அத்துணை பேரின் குடும்பத்தாரின் பெயர், ராசி, நட்சத்திரத்தை யாக வேள்வியில் சமர்ப்பணம் செய்து அவர்கள் குடும்பத்தின் பிரார்த்தனையை மகாலட்சுமி தாயிடம் சமர்ப்பணம் செய்து அந்த பிரார்த்தனை விரைவாக நடந்தேற இடம்புரி சங்கு பிரசாதம் தரப்போகிறோம். இந்த இடம்புரி சங்கு பிரசாதம் உங்கள் குடும்பத்தின் பொருளாதார நிலையை 4 மடங்காக உயர்த்தும் அற்புத சங்கு பிரசாதம். சங்கல்பம் செய்து கொள்ள மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு சொந்தங்களே, இப்போ நான் சொல்கிறத அமாவாசை இரவு செய்யணும். 13/7/2026 மாலை 6:53க்கு அமாவாசை திதி தொடங்கி 14/7/2026 மாலை 4:33 வரை அமாவாசை திதி இருக்கு. எனவே நீங்கள் செய்ய வேண்டியது 13ஆம் தேதி இரவு என்ன செய்யணும்? ஒரு கண்ணாடி பாத்திரம் சின்னதாக எடுத்துக்கணும். பவுல் மாதிரி கண்ணாடி பாத்திரம் தான் இதுக்கு வேணும், சரிங்களா? கண்ணாடி பாத்திரம் சின்னதாக எடுத்துக்கோங்க. 13ஆம் தேதி மாலை 6:53க்கு மேலே தான் இதை செய்யணும். கண்ணாடி பவுல் சின்னதாக ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் கல்லுப்பு போடணும். கல்லுப்பு தவிர வேறு எந்த உப்பும் போடக்கூடாது. கல்லுப்பு நிறக்க போட்டு அந்த கல்லுப்புக்கு மேலே 11 கிராம்புகள், நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துவீங்கல்ல கிராம்பு, 11 கிராம்புகள் உடையாத கிராம்புகளாக, முழு கிராம்புகளாக அந்த கல்லுப்பு மேலே வைக்கணும். வச்சுட்டு அந்த கண்ணாடி பவுலை, அதாவது அந்த கண்ணாடி பாத்திரத்தை, இப்போ இந்த இடத்துல ஒரு தகவல், சாமி எங்கள் வீட்டில் கண்ணாடி பாத்திரம் இல்லை, ஆனால் மண் பாத்திரம் நான் வைக்கட்டுமா அப்படின்னா, சின்னதாக மண் பாத்திரம் இருந்தால் கூட வைங்க, நல்லாயிருக்கும், ஒன்றும் தவறு கிடையாது. அதை உங்கள் வீட்டில் ஹாலில், அதாவது சமையலறையில் பூஜை அறையில் வைக்க வேண்டாம். ஹாலில், நடமாட்டம் அதிகமுள்ள ஹால் பகுதியில் மற்றவர்கள் கண்படாத ஏதாவது ஒரு இடத்துல மறைச்சி வைக்கணும். இதுதான் சூட்சமம். மற்றவர்கள் கண்படாததுன்னா என்ன அர்த்தம்னா, உங்கள் வீட்டுக்கு வராங்கல்ல நண்பர்கள், சொந்தங்கள், பந்தங்கள், அப்படி யாராச்சும் வந்தால் கூட அதை பார்க்கக்கூடாது. உங்கள் வீட்டு உறுப்பினர்களுக்கு நீங்கள் வைக்கிறது தெரிஞ்சால் தப்பு கிடையாது. மற்றவர்கள் கண்படாத ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருங்க, சரிங்களா? 13ஆம் தேதி இரவு அதை வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்கள். 14ஆம் தேதி வழக்கம் போல் அமாவாசை வழிபாடு பண்ணுறது பண்ணிக்கோங்க, அல்லது உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். 14ஆம் தேதி அமாவாசை முடியட்டும். அமாவாசை முடிஞ்சு, அதாவது 4:34க்கு மேலே நேரம் இருந்தால் அன்று மாலையை எடுக்கலாம். இல்லையா, அதற்கு அடுத்த நாள் அந்த உப்பையும் கிராம்பையும் எடுத்து உங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரமாக தள்ளி போய் ஏதாவது ஒரு இடத்துல போட்டுட்டு வந்துடுங்க. பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்துடுங்க. மண் பாத்திரமாக இருந்தாலும் சரி, கண்ணாடி பாத்திரமாக இருந்தாலும் அதை எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த உப்பையும் கிராம்பையும் மட்டும் எடுத்து தூர போட்டு வந்துடுங்க. இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு சொன்னால், உப்பு, கல்லுப்பு என்பது மகாலட்சுமி தாயின் அம்சம். அதே மாதிரி கல்லுப்புக்கு இன்னொரு சக்தி இருக்கு. கெட்டதை பூரா இருக்கும். கல்லுப்பு எங்க இருக்கோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய கெட்டதை பூரா ஈர்க்கும் சக்தி கல்லுப்புக்கு உண்டு. அதே மாதிரி தான் கிராம்புக்கும் துர்சக்திகளை, கண்ணுக்கு தெரியாத தீய சக்திகளை விரட்டும் ஒரு தன்மை உண்டு. இது இரண்டையுமே அமாவாசை திதி இரவு முழுவதும் உங்கள் வீட்டில் ஹாலில் நீங்கள் வச்சிருக்கும் பொழுது உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா விதமான கெட்ட சக்திகளையும், விரைய செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய எல்லா விதமான துர்சக்திகளையும், மகாலட்சுமி தாயின் வரவை தடுக்கக்கூடிய எல்லா விதமான தீய சாத்தான் சக்திகளையும் அது அத்தனையும் ஈர்த்துக்கும். மறுநாளோ அல்லது அதுக்கு அடுத்த நாள் எடுத்து நீங்கள் அப்புறப்படுத்திட்டு வரும் பொழுது உங்கள் வீடே சுத்தமாக இருக்கும். நிச்சயமாக வருமான உயர்வு ஏற்படும். ஒரு தகவல் சொல்கிறேன், நான் சொல்கிற பரிகாரங்கள் எல்லாம் நம்பிக்கையோடு செய்யுங்க. அதே சமயம் உழைப்பு அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. உழைப்பு ஒன்று தான். நம்ம என்னதான் நமக்கு நேரம் நல்லா இருக்கு, நம்ம பரிகாரம் பண்ணால் எல்லாம் சரியாக போயிடும் அப்படிங்கிறது உண்மை என்றாலும், பணம் ஈட்ட வேண்டியது நீங்கள் தான்.
பரிகாரங்களாகட்டும், இறைசக்தியாகட்டும், குருமார்களின் ஆசீர்வாதங்களாகட்டும், நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிக்கு வெற்றியை தருமே ஒழிய எந்த முயற்சியும் செய்யாமல் சும்மா இருந்தால் எதுவுமே நடக்காது. இப்போ நம்ம சேனலை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு நான் எத்துணை ஷார்ட்ஸ் பதிவு பண்ணுறேன், எத்துணை ஆடியோக்கள் போடுறேன், எத்துணை ஹோம பூஜைகள் பண்ணுறேன். ஒவ்வொரு மாதத்துலையும் பல்வேறு விதமான பூஜைகள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? நாங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்க, எங்களுக்கு ஞானம் இருக்குன்னு சொல்லி வீட்டிலே சும்மா இருந்தால், எங்கள் இடத்துல சும்மா இருந்தால் என்னை பற்றி உங்களுக்கு தெரியுமா? தெரியாது இல்லையா? அதனால் உழைப்பை நீங்கள் செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றி என்பது உங்கள் காலடியில் வந்து நிற்கும். சரிங்களா? இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் பகிர்ந்துக்கோங்க. இப்படி ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்காக பார்த்து பார்த்து தந்து கொண்டிருக்கும் நமது ஆனந்தொளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்பு சொந்தங்களே, இந்த மாதம் அமாவாசை நமது ஆனந்தொளி அறக்கட்டளையின் அன்னசேவா குழு மிக சிறப்பாக உணவு தானம் பண்ண போகிறோம். இந்த மாத அன்னதான சேவைக்கு உதவிகள் செய்ய முன்வருமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மேலே டிஸ்பிளேல எங்களது அறக்கட்டளையின் கூகுள் பே நம்பர், ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது. இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கெண் தரப்பட்டுள்ளது. அதே போல் 21/8/2026 வரலட்சுமி பூஜைக்கு எல்லாரும் தயாராகிக்கோங்க. இந்த வருஷம் வரக்கூடிய வரலட்சுமி பூஜை ரொம்ப விசேஷமானது. இந்த பூஜைக்காக 13 ஆகர்ஷண பொருட்களை வெண்கல சொம்பில் இட்டு அதரவண வேத முறைப்படி வரலட்சுமி வெண்கல கலசம் கட்டி கொடுத்துட்ருக்கேன். இந்த கலசத்தை எப்படி வைக்கணும், எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்னு வாங்கக்கூடிய அத்தனை பேருக்கும் சொல்லித்தரேன். சேனல்லையும் பதிவு பண்ணுறேன். கலசம் வாங்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மூல மந்திரமும் போற்றியும் மகாலட்சுமி தூபமும் அதோடவே அனுப்பி வைக்கிறேன். பதிவு செய்ய வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.